ஆயிடுச்சு. இன்னைக்கு 17, 18, 19, 20 அப்படிங்கிற 4 எபிசோடையும் அந்த ஒரு வீடியோவில் சேர்த்து வச்சு பார்க்க போகிறோம். என்னால் முடிஞ்ச அளவு இந்த சீரிஸை சீக்கிரமாக முடிக்க பார்க்குறேன். மொத்தமாக 24 எபிசோட் இருக்கு. பார்க்கலாம், சீக்கிரமாக முடிச்சிடலாம் தான் நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ கதைகளை போயிடலாமா? இந்த கதையோட ஓப்பனிங் சீன்ல இருந்து அந்த கொகையை ஃபாலோ பண்ணி ஒரு டஞ்சனை வந்து அடையிறேன். அந்த டஞ்சனுக்குள்ள நம்ம ஹீரோவை தேடி ஓடிட்டு இருக்கும்போது ஒரு கைதி இருக்கக்கூடிய செல்லை கடந்து போறா. அந்த செல்லுக்குள்ள இருக்கக்கூடிய கைதியை பார்க்கும்போது கைதியோட ஃபேஸ் வந்து இவளுக்கு தெரியல, இருந்தாலும் அது மாஞ்சாதான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இவளுக்கு. உடனே அந்த செல்லுக்கிட்ட நின்று நம்ம மாஞ்சை காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துக்கு அந்த சைக்கோ டாக்டரும் வந்துருவான். அவன் இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ன பார்த்து, ஏமா இந்த இடத்துக்கு யாரும் வரக்கூடாதுன்னு தெரியும்ல, இந்த இடத்துக்கு போமா அப்படின்னு சொல்லி விரட்டும் போது அவன் சொல்றதெல்லாம் கேட்கற மாதிரி இல்ல. வரும்போதே இந்த லாக்கருக்கான சாவை யாரோ ஒருத்தர் அடிச்சு பிடிக்கிட்டு தான் வந்துருப்பா போல. கேட்டு திறந்து உள்ள போய் பார்த்தா உள்ள மாஞ்சி அந்த அளவுக்கு கவலைக்கிடமான ஒரு நிலைமையில இருக்கிறத பார்த்ததும் அவளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அந்த சைக்கோ என்ன பிடிச்சிட்டு அவன் வந்து எனக்கு ஒரு வேல்யூபிளான சப்ஜெக்ட் ஒன்று வந்து அவனை காப்பாற்றி கொண்டு போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் அவனை போட்டு பொலந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். நீ தான் இதெல்லாம் பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு நடக்கிற சவுண்டை வச்சு தான் நம்ம ஹீரோக்கு இப்போ அங்கே ஆள் இருக்கிறதே தெரிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு வீக் ஆயிட்டாரு. இப்போ இந்த சைக்கோ டாக்டர் போட்டு பொழந்தால அதை பார்த்துருப்பாரு. மோசமான ஆளுமானி, ரொம்ப கொடூரமான ஆளர் பாப்பா அப்படின்னு சொல்லும்போது நிலைமையிலே உனக்கு காமெடி தேவையா அப்படின்னு சொல்லிட்டு ரின் அவரை போய் பாஞ்சு கட்டி பிடிச்சிக்க. அடுத்து ரின் வந்து இங்க எப்படி வந்தா அப்படிங்கறத பத்தி மாஞ்சிக்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். வெளியே டாக்டரோட சிசியப்புல இருப்பாங்க. அவன் எல்லா கைதிகளுமே திறந்து விட்டுட்டான். நிறைய பேரை கொலை பண்ணிட்டோம், இவங்களாட்டம் அவங்களோட ஃபேமிலி போய் பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து விட கைதிகள் எல்லாரும் கூட்டமா அந்த காய்ச்சலோட வாசல் பகுதி கிட்ட போய் நிற்கிறானுங்க. அண்டர் கிரவுண்ட்ல ரின் கிட்ட மாஞ்சி என்னோட கையும் காலையும் வெட்டி எடு, அப்பதான் இந்த செயின்ல இருந்து நம்மளால தப்பிச்சு போக முடியும் அப்படின்னு சொல்ல கஷ்டப்பட்டு நம்ம மாஞ்சோட கையும் காலையும் வெட்டி எடுக்க அதுக்கடுத்து கையும் காலையும் சேர்த்து அட்டாச் பண்ணிட்டு இருப்பாங்க. ரின் வந்து நாங்க ஃபுபிக்குள்ள இந்த இடத்துக்கு வரதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லுவாளா. இதை கேட்ட பிறகுதான் மாஞ்சிக்கே புரிய வருது, நம்ம என்ன இடக்குள்ளதான் இருக்கோம், நம்மள வேற எங்கேயும் கூட்டு போல அப்படிங்கறது இப்பதான் புரிஞ்சுக்கிறாரு. அதே சமயத்துல நம்ம ஹீரோ கூடி செல்ல பார்த்து யாரோ ஒருத்தர் ஓடி வர மாதிரி சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்ட் கேட்டு நம்ம ஹீரோ இங்கே அலாட் ஆக பார்த்தா காக்கி மரம். நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே ஓடி வந்திருக்காரு. அவர் வேற வந்ததும் ஒரு பொண்ணோட ரத்தத்தை என்னோட வாழைக்கு இறையா கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. நிறைய அவ திருடிட்டு அந்த மருந்து பொடியில கொஞ்சம் கையில வச்சிருக்கா போல. அதை தூக்கி அவர் மேல வீசிட்டு ஈபத்தை வச்சு விட்டுறேன். அது ஒன்றும் அந்த அளவுக்கு பெருசா எரியாது. ஆனா ஒரு சின்ன டைல்ஸ் யூஸ் பண்ணி ஹீரோ கையில ஒரு நீடில் இருக்கும். அதை தூக்கி அவன் கண்ணிலேயே வீச அந்த நீடில வந்து லைட்டா பாய்சன் கலந்துருக்கும். ஸோ ஒரு கண்ணு போன மேல அவனும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவான். இங்க சவுண்ட் கேட்டு கொஞ்சம் காற்று அந்த இடத்துக்கு ஓடி வந்திருப்பாங்க. இவங்களை வேற சமாளிக்கணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டோவாவும் அந்த பெருசும் கூட சேர்ந்து வந்துருவாரு. எப்படி உயிரோட வந்தா அப்படி நம்ம எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்க வேலையில எப்படி வந்திருப்பா அப்படிங்கிறது நமக்கே தெரியும். இருந்து எல்லாருமே அரைக்குறை இமாட்டலா இருந்தவங்க தானே. இவரோட உடம்பையும் சேர்த்து வச்சு எப்படி உயிரோட கொண்டு வந்துட்டா போல. கார்ட்ஸ் கூட இந்த எக்ஸிக்யூட்டரா இருப்பார்ல, அவர் வந்து நான் இவனை பாத்தியா கட் பண்ணனப்பா அப்படின்னு சொல்லும்போது இதை கேட்டு டோவா நீ தான் இவரை கொல்ல பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இவரு கூட சண்டை போட ஆரம்பிக்கிறா. இவரும் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்ப இவர் துள்ளி வந்து டோவாவோட மண்டையிலேயே அவரோட வாழை வச்சு வெட்டுவாரா. வால் பாதியில நின்றுட்டு அதுக்கு மேல கீழே போகாது. என்னன்னா அவ தலையிலேயே ஒரு இரும்பு பிளேட் வச்சிருப்பா போல. இவா கூட இவ்வளவு நேரம் சண்டை போட்டார்ல, அதுல இவருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த பொண்ணு வந்து இட்டோரியல் உள்ள ஆள் தான் அப்படிங்கிறது. அயன் கட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாழை ஒரு மாதிரி வைப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த இரும்பு இருக்குல்ல அதையே வெட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமா கீழே போக ஆரம்பிக்குது. அந்த இரும்பு தொப்பியை பாதியா வெட்டி எடுத்துட்டு இங்க டோவா கூட ஒருத்தர் வந்துருப்பாரு. அவர் டோவா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பதட்டப்பட எக்ஸிக்யூட்டர் கூட மீசை பெருசா வச்சுட்டு ஒரு சிசிய போல இருப்பான். அவன் உன்னோட ஆப்பனன் நான் இங்க இருக்கண்டாவா சண்டை போட அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி அடிச்சிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு அந்த டென்ஷன்ல வந்து எத்துக்கு வந்த மாதிரி ஃபீல் பண்றாங்க எல்லாரும். தண்ணி லீக் ஆச்சு அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த டஞ்சனுக்குள்ள வெளில வர ஆரம்பிக்குது. சமயத்துல ரின் வந்து டோவா கூப்பிட்டு இஷாக்கோ கூப்பிட்டு இந்த டஞ்சனை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்றா. இப்ப நம்ம ஹீரோக்கு அந்த எக்ஸிக்யூட்டரை கொண்டா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும். அதனால சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அவகிட்ட இந்த வால் எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்க நம்ம ஹீரோட கை ரெண்டும் கெட்டப்பட்டிருக்கு. ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்காரு. அப்படி இருந்துமே பெக்ஸ் எக்ஸிக்யூட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இவரையே கொலை பண்ணிடுவாரு. அதை பார்த்து அவரோட சிசிய போல வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கேன். இந்த இடத்துல வேற வெளில வந்துச்சா அந்த தண்ணி பட்டு அந்த சைக்கோ டாக்டர் எழுந்துச்சு இப்போ வெளியே வர ஆரம்பிக்கிறான். இவனை பார்த்ததும் பயந்து அங்க இருந்த கார்ட்ஸ் எல்லாம் தெரிச்சு வெளியே ஓடிடுவாங்க. இவங்க இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போனோம். பிஷாக் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்னால அந்த செயினை வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு அவங்க இருந்து செட்டில் விரிச்சல் விட ஆரம்பிக்குது. அங்க இருந்து தண்ணி பீச்சு அடிக்க டோவாவை மட்டும் தூக்கிட்டு போயிடும். ஸோ இசாக் இப்ப என்ன பண்ணுறதுனே தெரியாம நம்ம ஹீரோவை காப்பாத்தவா இல்ல டோவாவை பின் திறந்து போகவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ தான் அவளை திறந்து போட என்னடா இங்க பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. ஸோ இப்போ இவரு தப்பிக்கணும். இந்த இடத்துல இவர் இப்படியே இருந்தாருன்னா மூச்சு முட்டியே செத்து போயிருவாரு. ஸோ என்ன பண்ணன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவரோட ஷாட் எடுத்துட்டு அந்த டேபிள் மேலே ஏற சொல்றாரு. அவரோட மேலே ஏறி நிக்க வரத்த சொன்னா நம்ம ஹீரோவை காணும். அவரோட கார் மட்டும் அந்த தண்ணியில மிதக்குமா சொல்லி பார்த்தா அந்த எக்ஸிக்யூட்டர் மறுபடியும் உயிரோட வந்துட்டான். நம்ம ஹீரோட இன்னர் ஆர்கன்ஸ் அவனோட உடம்புல தான் மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ அவனோட பாடி வந்து ஹீல் ஆயிடுச்சு. ஹீரோ போட்டு பழந்து எடுக்க ஆரம்பிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோ அவரோட கையில இருந்து செயின் எடுத்து அவனோட கழுத்துல சுத்திட்டு ரீனா அங்கிருந்து என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரமா அந்த செயினை சுத்து அப்படின்னு சொல்லும்போது ரீனா அந்த செயினை சுத்த ஆரம்பிக்கிறா. இவரும் மூச்சு முட்டி அந்த இடத்துல இறந்து போறாரு. ஹீரோக்கு தான் தெரியல இமாட்டலா இருக்கிறவங்களும் எப்படி கொல்லணும் அப்படிங்கிறது. இது ஒரு வழி போல. இதுக்கடுத்து நம்ம ஹீரோ அவன் உடம்புக்குள்ள இருக்கிற இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாம் அவருக்கு எடுத்து மாத்தி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மறுபடியும் அந்த செவுத்தை உடைச்சிட்டு வெளில வர ஆரம்பிக்குது. அதுல அவரோட கையை மட்டும் வெளில அடிச்சுட்டு போயிருமா ரின் கிட்ட அந்த கையை மட்டும் எடுத்துருவா அப்படின்னு சொல்லும்போது அந்த கை எடுக்கிறதுக்காக போறான். அவனும் கிட்ட போனதும் அந்த கை எடுக்கலாம்னு சொல்லி போகும்போது அந்த கையை வேற யாரோ ஒருத்தர் எடுக்கிறாங்க. இருக்கிறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்கான். அந்த பையனும் மூஞ்சில ஒரு மாஸ்க் போட்டிருக்கான். அந்த மாஸ்கை பார்த்ததும் என்னோட மூஞ்சி வந்து ஒரு மாதிரி ஆக ஆரம்பிக்குது. இதெல்லாம் புரியுதுங்க ரென்சோ நீயா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அந்த கையை எடுத்து பின்னாடி ஒருத்தர் கிட்ட கொடுக்குறான். யாரும் சொல்லி பார்த்தா ஷீரா. இங்க இருந்து கத்துவா அவன் கூட போவாத அவன் ரொம்ப தப்பானால அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் ஷீரா வந்து அவன் அப்படியே கூட்டிட்டு போயிட்டாரு. அந்த டஞ்சனை கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. ஸோ இவங்களும் அந்த இடத்துல தப்பிச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்துல இந்த டாக்டரை வெளில அடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது அவரோட அண்ணன் வந்து
கையை கொடுத்து அவரை காப்பாத்துறாங்க. அதே சமயத்துல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பிடிச்சிட்டு வந்த கைதிகள் எல்லாரையும் ஒருத்தர் கொள்ளலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணிட்டு பாரா. வெளியே தெரிஞ்ச ஒரு பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறதுக்காக அவங்களை வெளியே விட வேணாம் அப்படி சொல்லி ஒருத்தர் எல்லாரையும் கூட்டலாம் அப்படி சொல்லி பிளான் பண்ணுவாரு. ஆனா அவரு கூட ஒருத்தர் இருப்பாரு. அவனை அடிச்சு மயக்கம் போட வச்சுட்டு எல்லாரும் திறந்து விடுங்க அப்படி சொல்லி ஆர்டர் கொடுக்க எவனுமே திறந்து விடுறதுக்காக போகல. எல்லாரும் ஒரு மாதிரி திரு முழிச்சிட்டு இருக்க, எந்த பிரச்சனை தான் நான் பாத்துக்கிறேன்டா போய் திறந்து விடுங்கடா அப்படின்னு சொல்ல அந்த கேட்டை திறந்து விடுறாங்க. இந்த கைதிகள் எல்லாரும் அவங்களோட குடும்பத்து கூட ஒன்றுனே அவங்க பின்னாடியே சேர்ந்து இந்த டாக்டர் 3 பேரும் தப்பிச்சு போயிடலாம் அப்படி சொல்லி பாப்பானுங்க. ஒரு கைதி அவங்க 3 பேரையும் பிடிச்சிட்டு இந்த பிரச்சனைக்குள்ள ஒரு 3 டாக்டர் தான் காரணம் அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம், அவங்க 3 பேரும் விசாரிக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல அந்த இடத்துக்கு ஒரு காவலாளி வந்து அந்த 3 டாக்டரை எல்லை கிட்ட பிடிச்சிட்டாங்களாம். சோ இவங்களை விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது காவலாளி தான் இவங்களை காப்பாத்தி விடுறாரு. அதே சமயத்துல அந்த சைக்கோட அண்ணனோட டாக்டர் தான் இப்ப அங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இருக்கிறத அவனுக்கு காமிச்சு ஒரு டாக்டரா மற்றவங்களோட குடும்பத்துக்கும் அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியதான் நம்மளோட வேலை, அதை நீ இனிமே ஒழுங்கா பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கொடுக்க இந்த குடும்பங்கள்லாம் ஒண்ணு சேர்ந்ததை கீச்சி ஹைக்குன்னு இவங்க 2 பேரும் பார்த்துட்டு இருப்பாங்க. சமயத்துல மாஞ்சர் இன்னும் ஒரு மூங்கில் காட்டுக்குள்ள தப்பிச்சு வந்து படுத்திருப்பாங்க. இவங்க கூட நம்ம ஹீரோ இப்ப ஏதாட்ட சாப்பிட்டா நல்லா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசிட்டு இருப்பாரு. அப்படியே அந்த இடத்துல அந்த சீனை கட் பண்ண ஐசாக்கு இந்த வில்லேஜ் விட்டு போக போறாங்களா, அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்காக ரென் வந்திருப்பா. நோவா போறதுக்கு முன்னாடி ரென் கிட்ட ஒரு கட்டை மாதிரி கொடுக்குறா. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது எங்க வில்லேஜ்ல லவ் பண்றவங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவாளா. யாரை பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு எதை கூட அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது அதுல ஒரு சிம்பிள் வரைஞ்சிருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சிம்பிள் பாக்குறதுக்கு டோவோட வாயில ஒரு டேட்டு குத்திருப்பாலும் அதே மாதிரி இருக்கும். இந்த சிம்பிள்கான அர்த்தம் என்னன்னா நம்ம எவ்வளவு தூரம் பிரிஞ்சிருந்தாலும் நம்ம எப்போ ஒன்னாதான் இருப்போம் அப்படிங்கறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரென் கிட்ட கொடுப்பாளா. ரெண்டாவது ஒரு ஞாபகார்த்தமா வாங்கி வச்சுக்க அவங்க 2 பேரும் அந்த வில்லேஜ் விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சீனங்க கட் பண்ண மூஞ்சில கோடோட ஒருத்தன் ரோக்கி அப்படிங்கிற ஒரு கேங்ல உள்ளவங்களை வெட்டி கொண்டுட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனங்க கட் பண்ண காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வீட்டுல ரியூ அப்படிங்கிற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவ யாரும் சொல்லி பாத்தீங்கன்னா காகிமரோட பொண்ணு தான். அவரோட பொண்ணை மீட் பண்ணி ஏதோ ஒன்று பேசுறதுக்காக வந்திருக்காரு. ரிக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பை பார்த்தோம். அந்த குரூப்ல எல்லாருமே ஒரு இடத்துல கேதர் ஆயிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தா அந்த கேங்கோட லீடரே காகிமரா தான். அதுல இவரோட பொண்ணுமே ஒரு மெம்பரா இருக்காங்க. இப்ப அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் எதுக்காக இங்க கேதராக சொல்லியிருக்காருன்னா ஃபுபிக்கில இப்போ ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுல, எல்லா கைதிகளும் தப்பிச்சு போயிட்டாங்க, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால இவர் இந்த பதவி விட்டு நீக்கி இவருக்கு வந்து ஒரு 30 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. கொடுத்த அந்த 30 நாளுக்குள்ள இட்டோரியில் இருக்கக்கூடிய எல்லாருமே இவங்க கொல்லணுமா. அப்படி இவர் கொல்ல தவறிட்டாருன்னா இவர் மட்டும் இல்ல இவர் நடத்திட்டு வர ரிக்கோ அப்படிங்கிற அந்த கேங்ல உள்ள எல்லாருமே கொலை பண்றதாவும் உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சோகனேஷ் சொல்லிட்டாரான். அதனால நம்ம இவங்களை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவரு இங்க சொல்லிட்டு இருக்க. இதுக்கு அடுத்த சீனே ஆனாச்சு மொக்கேட்சு கிட்ட அவங்க எரிச்ச டோஜோ கிட்ட இருந்து ஏதோ ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்கான். இன்னும் மாஞ்சா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா நம்ம பெயிண்டர் இருக்கார்ல அவர் வீட்டுல தான் இப்போ ஒரு வாரமா தங்கிட்டு இருக்காங்க. அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுதான். அதை பத்தி ரென் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கிட்ட பெயிண்டிங் கத்துக்கிறதுக்காகவே 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. இப்போ ஒரு மாசமா கத்துட்டு இருக்காங்க போல. கிட்ட வந்து நீங்க சொன்ன அந்த பெயிண்ட் டப்பாலாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேருமே மூஞ்சி ஒரு மாதிரி பாத்தி கவர் பண்ண மாதிரியே தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுமே ஒரு ஸ்பை தான் அப்படின்னு சொல்லி ஒரு டீம் பார்த்தோம்ல காகிமரோட டீம். அதுல இவங்க வந்து ஸ்பையா இருக்காங்க. இந்த சீனை இங்க கட் பண்ண அனாட்சி இடத்துல இருக்கக்கூடிய ஒரு போட்டு கிட்ட யாரோ ஒருத்தரை மீட் பண்றதுக்காக போறான். யாருமே அனாட்சை பிரைவேட்டா ஒரு ரூம்ல கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இப்ப என்னன்னா காகிமரா தலைமையில இருக்கும்போது இடத்துல வச்சு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் நடந்துருச்சு இல்லையா. அதனால அவரை பணி நீக்கம் செய்ய வச்சுட்டு அவர் இருந்த இடத்துல ஹனபுசா அப்படிங்கிற ஒரு இடத்துல நிக்க வச்சிருக்காங்க. அவர் அனாட்சை கூப்பிட்டு வச்சு என்ன சொல்றாருன்னா நீங்க இந்த இடம் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. காரணமா இவர் என்ன சொல்றாருன்னா உங்க கூட சேர்ந்து நாங்க சண்டை போட்டோம்னா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையை தான் உண்டாக்கும், மக்களோட வாழ்வாதாரத்தையும் பாதிக்கும், அதனால நீங்க பேருங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஆனா இதுதான் உண்மையான நோக்கமா அப்படிங்கிறது யாருக்குமே தெரியல. ஏன்னா காகிமரா இவங்களை கொல்லணும் அப்படின்னு சொல்லி சுத்திட்டு இருக்காரு. இவங்களை கொன்னா மட்டும்தான் இவங்களோட கேங் தப்பிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ல தான் அவர் மாட்டிருக்காரு. என்ன பிளான்ல இதெல்லாம் கேட்கறேன் அப்படிங்கிறது தெரியல. ஆனா அனாட்சி நான் இதுக்கு ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹிட் ஆஃபீஷியலா என்னோட பவரை யூஸ் பண்ணி உங்களை வேட்டையாடுவேன், அது மட்டும் இல்லாம உன்னால இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்ல சேவ் பண்றதுக்காக வச்சிருந்த பொண்ணுக்கு எல்லாருமே அவனோட ஆட்கள் போல. அவங்க எல்லாருமே அவங்க கிட்ட இருக்க கத்தி உருவ அங்க இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து மாக்கியோட கண்ணை பாக்குறான். மாக்கியோட கண்ணை பார்த்ததும் அவளுக்கு வந்து ஒரு இனம் புரியாத பயம், சாவை பத்தி பயமே இல்லாத ஒரு பார்வையாவை பாக்குறா. அதை பார்த்து அப்படியே பயந்து பின்னாடி போக இனிமே ஏதோ தோணுது இங்க ஏதோ தப்பா நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லி இவர் இங்க பயப்பட சேர்ந்த ஒரு பிரச்சனை இல்லாம நாங்க உங்களோட டீலுக்கு ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல இவருக்கு வந்து ஆச்சரியமா இருக்கும் என்ன திடீர்னு அப்படி சொல்லி கேட்க ஆல்ரெடி எங்களோட பிளானே தான் என்ன 7 நாள்ல நாங்க இந்த இடத்தோட போயிருவோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த சீனங்க கட் பண்ண ரென் மாஞ்ச கூட்டு வந்து அந்த பெயிண்டர் கிட்ட காமிக்கிறா. என்னோட ரூம்ல தங்க வச்சுக்கிட்டா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாஞ்சி இன்னுமே பெயிண்டர் மேல கோவமா தான் இருக்காரு போல. ஒரு நிக்கிற போஸ்லயே தெரியும் திமுற அனுப்பாரு. ஆனா பெயிண்டர் ஒத்துக்கிட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படின்னு சீனங்க கட் பண்ண 2 பேரும் ஒரு ரூம்ல தான் படுத்திருப்பாங்க. மாஞ்சி வந்து தூங்கலாம் சொல்லி போகும்போது அவரை தூங்க விடாம காக்கால இவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்களா அதை பத்தி பேசிட்டு இருப்பா. நம்ம ஹீரோவும் அவர் பண்ண பிரச்சனையால அவரோட தங்கச்சி இறந்து போனதை பத்தி கொஞ்சம் சோகமா பேசும்போது இப்ப வந்து மாஞ்சி கிட்ட இன்னுமே நான் வந்து உங்களோட தங்கச்சி ரீப்ரசென்ட் பண்ண மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்க இதுக்கு மாஞ்சி இல்லைன்னு சொல்றாரு. அதை கேட்ட ரெண்டுமே கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி தான் தெரியுது. அப்படியே இந்த சீன் இங்க கட் பண்ண ஹனபுசா இருக்கார்ல அவர் காகிமராவோட ஃபேமிலியை ஹாஸ்டேஜா பிடிச்சு வச்சிருக்காரு. இன்கேஸ் காகிமராவால அனாச்சோ கொலை பண்ண முடியலன்னா அவங்க தப்பிச்சு போக முயற்சி பண்ணாங்கன்னா அப்படி போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவரோட ஃபேமிலி ஆட்களை அனுப்பிவிட்டு பிடிச்சிட்டு வர சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவங்கள பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க. ரியோ அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருந்துச்சு, அது அவரோட உண்மையான பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவரோட பொண்ணு தான். நான் இப்போ ஒருத்தரை கட்டியிருக்காங்கல்ல அவரோட பொண்ணு கிடையாது. அவங்க பிடிச்சிட்டு போன நியூஸ் வந்து அந்த ஸ்பை மூலமா இவங்களுக்கு தெரிய வருது. இவரோட பொண்ணுமே அவங்களை காப்பாற்ற போக வேண்டாமா அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல இப்ப அது நமக்கு தேவையில்லை, நம்ம இந்த நாட்டோட கிரிமினல்ஸ் தானே தவிர நம்ம இந்த நாட்டோட துரோகிகள் கிடையாது அப்படின்னு சொல்லி வேணாம் சொல்றாரு. உங்களுக்கு என்ன 7 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள அனாச்சு இந்த நாட்டை விட்டு தப்பிச்சு போயிருவான்
இருக்கலாம் அப்படிங்கிற நியூஸே உங்களுக்கு வந்திருக்கும். அதனால இட்டோரியோ சம்பந்தப்பட்ட ஆட்களோட குடும்பங்கள் இருப்பாங்களே, அவங்கள பிடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் முக்கியமா அபயாமாவோட வைஃப், அவங்கள பார்க்கலாம் போகும்போது அவங்க மனநல வளர்ச்சி இல்லாத மாதிரி இருப்பாங்க. ஆனா அவங்களை விட்டுட்டு போற மாதிரி நடிச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த வீட்டை விட்டு அவங்க நைஸா வெளியே வருவாங்களா, அவங்களை பிடிச்சி டார்ச்சர் பண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப நாள் டார்ச்சர் போகுது, ஒரு வாரத்தை கூட அவங்க சொல்லவே இல்லை. அந்த டார்ச்சர்லாம் தாங்க முடியாம அவங்களே அவங்கள கொண்டிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீனே இவங்க வந்து அந்த எரிஞ்ச டோஜோவை பார்க்கறதுக்காக போயிருப்பாங்க. நிறைய பேரை டார்ச்சர் பண்ணதுல இவங்களுக்கு ஒரு சின்ன லீடா இது மட்டும் கிடைச்சிருக்கும். ஆனா ஃபுல் டீடைல் தெரியாது. அந்த இடத்த போய் பார்த்த பிறகு காகிமுரா வந்து ரொம்பவே சந்தேகப்படுறாரு. இது வந்து கண்டிப்பா ஒரு ட்ராப்பா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. பட் இருந்தாலும் ஒரு க்ளூ கூட கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்தையே ஃபர்னிஷ் பண்ணி தேடிட்டு இருக்கும்போது ஒரு அண்டர் கிரவுண்ட் கண்ணில் தென்படுது. அதுக்குள்ள போய் தேடிட்டு இருக்காங்க. ரூமே திறந்து பாக்குறாங்க. எல்லா ரூமுமே கிளீனா இருக்கு. அப்போ ரூமை திறக்க பெரிய செட்டப் அண்டர் கிரவுண்ட்ல ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக செஞ்சு வச்சிருக்காங்க. அதை அப்படியே கூர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது தூரத்துல யாரும் நிக்கிற மாதிரி இருக்கும். யாரா அது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் துரத்திட்டு வர யாரு நமக்கு தெரியுது, அது வந்து அபயாமா. அப்படியே ஓடிட்டு இருக்கும்போது சடனா ஒரு இடத்துல வச்சு அவர் மறைஞ்சு போறாரு. இவங்களும் ஓடி வந்து பார்த்ததுல அங்க வந்து டெட் அண்ட் அதே சமயத்துல அபயாமா ஒருத்தர் கிட்ட இப்போ பண்ணுடா அப்படின்னு சொல்லி அங்க வந்து தண்ணி ஃபுல்லா கெடி இருக்கு போல. இது வந்து ஃபுல்லாவே ப்ரீ பிளான்டு. ஆல்ரெடி அனாட்ஸ் ஒருத்தனை பார்த்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அது இதுதான் போல. இந்த இடத்துக்கு வருவாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு இந்த மாதிரியான ஒரு ட்ராப்லாம் செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. அவனுங்க நினைச்ச மாதிரியே அவனுக்கு வந்து மாட்டிட அந்த டோரை திறந்து விடும்போது அந்த தண்ணி அங்க உள்ள பீச்சு அடிக்க ஆரம்பிக்குது. மேல இருக்கக்கூடிய அனாட்ஸுமே ஃபீல் பண்றாரு, ஏதோ உனக்கு தப்பா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காவலாடி இருப்பான். அவங்கள உள்ள போனவங்கள சீக்கிரமா வர சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் உள்ள நடந்து போக உள்ள போன அந்த சோல்ஜர் வெள்ளத்துல அடிச்சு வெளியே பாஞ்சு வரான். கண்டிப்பா பக்கத்துல யாராட்ட இருந்துதான் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே ஓடி போய் பார்க்கலாம்னு போகும்போது உங்களை உள்ள வச்சு அந்த டோரை யாரோ ஒருத்தர் லாக் பண்றாங்க. இவங்களும் அந்த டோரை போய் திறக்கலாம் பார்க்கும்போது டோர்ல ஃபுல்லாவே ஆயில் ஊத்தப்பட்டிருக்கு. இவங்களால திறக்க முடியல, கை வழுக்குது. என்னன்னா இது மக்காட்டு செட் பண்ண ட்ராப். உள்ள இருக்கக்கூடிய எல்லாரையும் அம்ப வச்சு சுட்டு தள்ள நிறைய பேர் இறந்து போறாங்க. சுட்டவங்க எல்லாரும் அந்த இடத்த விட்டு கொஞ்ச நேரத்துல காணும். மரோட பொண்ணும் அந்த இடத்துக்கு போய் பார்க்கும்போது அவங்க அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல போய் அவங்களை தடுத்துலாமா அப்படின்னு பார்க்கும்போது மகேட்சிவா வெட்டலான்னு வரும்போது மகேட்சி ஒரு ஷாடை வச்சு அவளை தடுத்துருவான். அவளோட வயிற்றுலேயே ஒரு பஞ்சு. அப்படியே அந்த இடத்துல மயக்கம் போட்டு விடுறா. மகேட்சி எதுவும் திருப்பி பண்ணல. அப்படியே அவங்கள கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு போகும்போது கொஞ்ச நேரம் போகுது. காகிமுரா எல்லாரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு வந்துட இம்மரா அவரோட பொண்ணு கிட்ட வந்து ஹிட்டோரியோ எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அவளோட இயலாமே நினைச்சு வருத்தப்பட்டு ஆமா அப்படின்னு சொல்லுவா. அதுக்கு அடுத்த சீனே ஹனபுசா ரிக்கோவையும் காகிமுராவோட ஃபேமிலியுமே சமன் பண்ணிருக்காரு. இதனால ஆயிடுச்சா இல்லையான்னு தெரியல. ஆனா நீ வந்து என்னமே அனாட்ஸோ கண்டுபிடிக்கல, அவனை இன்னும் கொலை பண்ணவும் செய்யல, ரிக்கோவை என்கிட்ட ஒப்படைச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு வந்து சரி சொல்ல மனசே வரல. அவரை பொறுத்த வரைக்கும் அந்த குரூப்புமே அவரோட ஃபேமிலி மாதிரி தான். ஸோ அவருக்கு வந்து சரின்னு சொல்ல மனசே வரல. இருந்தாலும் அவரோட ஃபேமிலிக்காக ரிக்கோவை சமன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. ரிக்கோவோட எல்லாருமே இங்கே தான் பின்னாடி மறைஞ்சிருக்காங்க, யாருக்கும் தெரியாத மாதிரி. ரிக்கோவை சமன் பண்ற மாதிரி போகும்போது அவரோட பொண்டாட்டி அவரை நிறுத்தி சில விஷயங்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவரோட பையன் தான் பேசுவான். நான் எவ்வளவுதான் ட்ரை பண்ணாலும் நான் உங்களே மாதிரி ஒரு பெஸ்ட்டான ஸ்வாட்ஸ்மேனா என்னால மாற முடியல. ஆனா ஒரு பையனா உங்களோட வேலைக்கு மட்டும் நான் இறஞ்சலாவே இருக்கக்கூடாது அப்படின்னு அந்த பையன் சொல்ல அவரோட பொண்டாட்டியுமே என்ன இந்த காட்ஸ் பிடிக்க வரும்போது எங்களை ஒரு பொண்ணு வந்து ஓடி வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணா, எனக்கு தெரியாது உங்களோட பொண்ணு தான் அப்படிங்கிறது, அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவருமே ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. அந்த பொண்ணுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அடுத்த சீனே அவங்களோட பையனோட கழுத்து அறுத்தது மட்டும் இல்லாம இவங்களோட கழுத்தையும் எடுத்துட்டு அந்த இடத்துல இறந்து போறாங்க. பார்த்த ஹனபுசா வாயை பொழந்து ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருப்பான். இவங்களுக்கு என்னன்னா இவங்களாலதான் காகிமுராவால அவரோட வேலையை முழுசா பண்ண முடியல அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதனால உங்களோட வைஃபா நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன், காகிமுராவா நீங்க உங்களோட வேலையை முடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இறந்து போக இடத்துல வச்சு காகிமுராவை உறுதிமொழி எடுக்கிறாரு. நான் அனாட்ஸ்ல 20 நாள்ல அந்த போட்டை விட்டு கிளம்புறதுக்குள்ள அவனை கொலை பண்ணி காமிக்கிறேன். இல்ல என்னால முடியல அப்படின்னா ரிக்கலோட எல்லாரோட தலையை நானே வெட்டி உன்னோட காலடியில கொண்டு வந்து வைக்கிறேன். அடுத்து நான் அனாட்ஸை கொல்றனோ கொல்லலையோ, ஆனா நான் அந்த இடத்துக்கு வந்து என்னோட உயிரை நான் இந்த இடத்துல வச்சு மீச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம மண்டையன் பயத்துல அவனோட கிமினோலையே மோண்டுட்டான். சினேரின் வந்து இடத்துல இருக்கக்கூடிய வில்லேஜர் நடந்து போயிட்டு இருக்கும்போது அவளை கிராஸ் பண்ணி யாரோ ஒருத்தர் ஓடுறத பாக்குறா. அந்த ஆளோட மூஞ்சி தெளிவா பார்க்கும்போது அது அனாட்ஸ் அப்படிங்கிறது தெரிய வருது. அவன் எதுக்காக இப்போ இப்படி ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தொடர்ந்து போகும்போது தேடி அந்த ஊர்ல காவலாளிகள் சுத்திட்டு இருக்கு தெரிஞ்சதோ வந்து அந்த இடத்துல வச்சு அவனை காப்பாத்துறா. அந்த காவலாளிகள் இந்த பாதையோட தானே வந்த மாதிரி இருக்கு, எங்க போனா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்க 2 லவர்ஸ் இருக்கிறத பார்த்துட்டு சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருவானுங்க. அதுக்கு அடுத்துட்டு அவனை கூப்பிட்டு வச்சு இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்க அவனை காகிமுரா துரத்துறது. அதுக்கடுத்து ஹிட்டாச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு அவன் கப்பல் மூலமா போறதா சொல்ல கேட்டுரின் வந்து நானும் அவன் கூட சேர்ந்து கப்பல்ல வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுக்கு காரணமா இட்டோரியில இருக்கவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவா. பட் இதை பாக்குறதுக்கு ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரி மாதிரியே இல்ல, இன்னும் 6 எபிசோடு தான் இருக்கு, எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். அனாட்சி என்ன கூட்டு போறதுக்கு ஒரு டிமாண்ட் வைக்கிறேன், ஒன்னு நான் கூட்டு போனேன்னா மாஜுவன் கூட சேர்ந்து வரணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு அடுத்த சீன் இதை பத்தி மாஞ்சி கிட்ட பேசுறான்னு வந்திருப்பாளா, இப்ப நம்ம அவனு கூட சேர்ந்து ஒர்க் பண்ண போறோம் அப்படித்தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பெயிண்ட் இருக்கக்கூடிய அந்த ரூம் தான் காமிக்கிறாங்க. அவருக்கு சிஷியர்களா இருந்த 2 பொண்ணுங்களும் இந்த இடத்த விட்டு இப்போ போறாளுங்க போல. அதனால இங்க ஞாபகார்த்தமா இதை வச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேவலமா ஒரு டிராயிங் வரைஞ்சு கொடுத்தது மட்டும் இல்லாம நாங்க உங்ககிட்ட ஒரு பெரிய பொய் சொல்லிட்டோம், நாங்க 2 பேரும் ஷோகனோட ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாளா. அதை கேட்டு அவர் வந்து அப்படியே நார்மலா நின்று பார்த்துட்டு இருப்பாரு. ஆல்ரெடி தான் அவருக்கு தெரியுமே. அப்படியே கொஞ்ச நேரம் போக அவங்க 2 பேரும் அந்த இடத்தோடு கிளம்பிடுவாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சுன்னு அந்த இடத்துக்கு வருவா. ஏன்னா அந்த இடத்தோடு கிளம்புறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சொல்லணும்ல, என்ன விஷயம் அப்படிங்கிறது சொல்றதுக்குள்ளேயே ஏதோ எங்கேயோ போறா அப்படிதானே, போயிட்டு வாமா நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்க இல்ல உனக்கு எப்படியா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க வரும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுருவாரு. இதுக்கு அடுத்த சீனா இந்த 2 ஸ்பைஸ் இருக்காங்களா, அவங்க 2 பேரும் அவங்களோட ஒரிஜினலான மேக்கப் வந்து எங்கேயோ ஓடிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம ஹீரோவும் அந்த வில்லேஜ் விட்டு வெளியே போயிட்டு
இருக்கும்போது ஸோ நம்ம ஹீரோ அதுக்கு ஒத்துக்கிட்டார் போல. அப்படியே அனாட்சி மாக்கிய விட்டு போறதுக்கு முன்னாடி ஒரு சென்ட் ஆஃப் சிக்ஸ் மாதிரி வச்சுக்கிறாங்க. சமயத்தில் காகிமுரா பசியில இருக்கக்கூடிய காட்டு விலங்கு மாதிரி சுத்திட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு நியூஸ் வந்துருச்சு ஹிட்டாச்சு அப்படிங்கிற இடத்துக்கு தான் போறாங்க. இங்க இருந்து கிளம்புனா நான் 5 நாள்ல போய் அடைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தெரிய வர ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே சொல்றாரு நம்மளோட எதிர்காலம் அப்படிங்கிறது இந்த 5 நாள்ல மட்டும்தான் அடங்கி இருக்கு. ஸோ முடிச்சுக்கிட்டோம்டா அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்க அப்படியே இந்த சீனை இங்க கட் பண்ணி அபயாமா தலைமையில ஒரு குரூப் நடந்து போயிட்டு இருக்கிறத காமிக்கிறாங்க. ஸோ பல குரூப்பா பிரிஞ்சு ஹிட்டாச்சி துறைமுகத்துக்கு போறதுதான் எங்களோட பிளானே. அதான் உயிர் சேதத்தை கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு பிளான் போட்டிருக்காங்க. என்னால முடிஞ்சளவு இந்த 8 எபிசோடே சீக்கிரமா சொல்ல பாக்குறேன். ஏன்னா ஒரு மாதிரி இழுத்துட்டு போயிருப்பானுங்க. கண்டென்ட் தான் நான் இழுத்துட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ சீக்கிரமா சொல்ல பாக்குறேன். எங்கேயோ இருக்கக்கூடிய கீச்சியும் ஹைக்கிரன்னு காமிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா ஒரு 10 காயின் எடுத்து வச்சுட்டு ஏதோ ஒரு மிஷனுக்கு போறதா சொல்றான். இவனை மட்டும் தனியா விட்டுட்டு அவன் மட்டும் தனியா அந்த மிஷனுக்கு போலான்னு பாக்குறான். ஏன்னா அவங்களோட வயிற்றுல ஒரு குழந்தை வளருது இல்லையா. இந்த மிஷனுக்கு அப்புறம் உயிரோட வருவானா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. ஸோ எல்லா வார்த்தையும் முறுக்கிட்டு அவங்ககிட்ட எந்த டீட்டெயிலுமே முழுசா சொல்ல மாட்டான். காசை மட்டும் கொடுத்துட்டு அப்படின்னு நழுவிட்டு போயெல்லாம் பார்க்கும்போது ஹைக்கிரன் வந்து விட மாட்டாங்க. நீ இல்லாம அந்த குழந்தைய தனியா வளர்க்கறதுக்கு எனக்கு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து அந்த மிஷனை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த சீனை இங்கே கட் பண்ண அபயாமா தலைமையில் ஒரு குரூப் இருக்கோம்ல அதை நம்ம ஸ்பை கேர்ள்ஸ் வந்து ஸ்பை பண்ணிட்டு பாருங்க. இப்போ தான் இவங்களுக்கு புரிய வருது இந்த குரூப்ல அனாட்சி இல்லைன்னா அவங்க வந்து டிவைட் ஆகி தான் போயிருக்காங்க அப்படிங்கிறது இவருக்கு புரிய வர இந்த விஷயத்த காக்கிமராட்ட சொல்லலாம் போகும்போது முன்னாடி ஒரு 5 பேர் சேர்ந்த குழு நடந்து வந்துட்டு இருக்கோம். அவங்களை கிராஸ் பண்ணி போகும்போது நெஞ்சாஸ் போல சுருக்கின தூக்கி வீச ஜெர்ஸ்லாம் யார் ஆடுங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா கொலை பண்ற இன்டெட்ல மட்டும் வீசற அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஒரு கொலை பண்ற இன்டெட்ல தூக்கி வீசிருக்க மாட்டாங்க, ட்ரோல் பண்ற இன்டெட்ல தான் தூக்கி வீசிருப்பாங்க. ஆனா அதுலயும் ஒரு தூக்கி அடிபட்டு இருக்கும். அதனால இவங்க வந்த வில்லேஜ் நோக்கியே திரும்பி ஓடும்போது அதுலதான் மாஞ்சூர் நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. அப்பதான் இவ இப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறத பார்த்ததான் என்னவா அப்படின்னு சொல்லி கேட்க அவளுக்கும் அவளோட ஃப்ரெண்டு இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்ததுல பயங்கர டயர்டா இருக்கும். அதனால அவளும் அந்த இடத்துல அப்படியே படுத்துற ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு டாக்டர் பாக்கிறதுக்காக போறாங்க. அந்த டாக்டர் யாருன்னா நம்ம சைக்கோ டாக்டர். அதை பார்த்து நம்ம ஹீரோ வாய பிறந்து முடிக்க அந்த சைடு பாத்தியே அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அப்படியே அந்த சீனை இங்க கட் பண்ண பொண்ணுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து படுக்க வச்சிருப்பாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசுறதுக்காக வரா. காகிமராவோட ஸ்பையா அப்படின்னு சொல்லி கேட்க குடிச்சிட்டு இருந்த தண்ணி அவ வாயிலேயே துப்பிட்டு உனக்கு எப்படிமா இதெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அப்பதான் கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கிறா. அப்பதான் அவளுக்கு புரியவே வருது அந்த அசானோட கடைசி பொண்ணு. அது மட்டும் இல்லாம அவர் தான் மாஞ்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இதெல்லாம் பார்த்துட்டு இதை கண்டுபிடிக்க இவ்வளவு நாள் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பா. அதே சமயத்துல மாஞ்ச டாக்டர் வெளியே வந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம மாஞ்சி வந்து டாக்டர் மேல அந்த அளவுக்கு கோபமெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன பண்ண தப்புக்கெல்லாம் நல்லது பண்ணி பரிகாரம் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் பண்ண தப்புக்கு என்ன பண்ணாலும் அதுக்கான பரிகாரத்தை என்னால் அடைய முடியாது அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயினை மாதிரி தானே 100 பேரை கொலை பண்ணியிருக்காரு. அதுக்காக 1000 பேரை கொலை பண்றதா சபதம் எடுத்திருக்காருல. அதை பத்தி சொல்லும்போது 1000 மக்கள் கிடையாது, 1000 கெட்டது பண்ணக்கூடிய ஆட்கள் தான் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்திருப்பாரு. கேட்ட டாக்டர் அவங்களோட பரிகாரம் கேட்கறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இதை தவிர வேற ஏதாவது தெரியும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஏன்னா அவருக்கு கொலை பண்ணது தவிர வேற எதுவும் தெரியாதுல்ல. அதனால அவருக்கு தெரிஞ்ச விஷயத்திலேயே பரிகாரம் தெரியறதா இந்த மாதிரியான ஒரு சபதம் எடுத்திருப்பாரு. டாக்டர் வந்து நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்றாருன்னா உங்களுக்கு இந்த இம்மார்டன்டி கிடைச்சது வந்து இதுக்கா இருக்காது, ஏதாட்டும் ஒரு காரணம் இருக்கும், கடவுள் உங்களுக்காக ஏதாட்டம் வச்சிருக்கணும். ஏன்னா கொலை பண்றது அப்படிங்கிறது ஒரு கெட்ட செயல் அப்படின்னு சொல்ல அடுத்த சீனே அனாட்சி வந்து மகிழ்ச்சி கிட்ட அவனை கூட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க காட்டுவாசி மாதிரி மாஸ்க் போட்டு ஒருத்தனை கூட்டு வரான். அதுக்கடுத்து அவங்க 4 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு கேஸ்டலுக்குள்ள பூந்து எல்லாரும் வெட்டி வீச ஆரம்பிக்கிறாங்க. கேஸ்டல பாதுகாப்புக்காக 100கணக்கான ஆட்கள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் வெட்டி என்னதான் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஹெட் கேஸ்டல் கனபுசா இருக்கார்ல அவர் தங்கக்கூடிய கேஸ்டல் தான் இது. கேஸ்டல் உள்ள எல்லா பாதுகாப்பையும் உடச்சி தள்ளது மட்டும் இல்லாம கடைசியில கனபுசாவும் பிடிச்சிட்டானுங்க. அவரை பிடிச்சு வச்சுக்கிட்டு மகிழ்ச்சி கிட்ட ஏதோ சொல்லும் போது அவனை செவுத்துல போய் ஏதோ எழுத ஆரம்பிக்கிறான். சோ இப்ப அதுல என்ன எழுதி இருக்குன்னா இவங்க வந்து ஷோகனிட்டி கீழே அபிஷியலா பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி எழுதிருக்கு. இது அவர் வாசிச்சு முடிக்க அதுக்கடுத்து அவர் ஹாஸ்டேஜ் மாதிரி பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க வெளியே போற வரைக்கும் அவரை பிடிச்சிக்கிட்டே போவானுங்க. போகும்போதே கேட்பாரு இதை பண்றதுனால உங்களுக்கு என்னடா கிடைக்க போகுது, அதான் இந்த ஒரு வாட்டி இப்போ போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களோட ஃபேட்ஸ்மேன்ஷிப் வந்து ஆவாதுன்னு நினைக்கிறீங்க, ஆனா இந்த நைட் அன்னைக்கு எப்பவுமே நீங்க மறக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே கூட்டு வந்து அந்த கேஷலுக்கு வெளியே தண்ணி இருக்கும் அதில் தூக்கி வீசிட்டு ஓட ஆரம்பிச்சிடானுங்க. முன்னாடியே வந்து வீரர்கள் கதவு திறந்து வெளியே பார்த்தாலும் ஓடிட்டு பண்ணலாம். உடனே கன் எடுத்து அவங்களை சுடும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி காமிக்கலாம். அப்படியே அந்த சீனை கட் பண்ணா 3 பேர் மட்டும் தப்பிச்சு ஓடி வந்திருக்கானுங்க. அதுல இவங்க கூட பார்னு ஒருத்தர் இருப்பான். அவன் மகேட்சிவே அனாட்சியை மட்டும் தூக்கி அனுப்பி விட்டுட்டு என்னால அவங்க கூட வர முடியாது, நீங்க போங்க நான் டிஸ்டாக்ட் பண்ணக்கூடிய வேலையை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அப்பதான் அவங்க நோட்டீஸே பண்றாங்க குண்டு அடிபட்டிருக்கும் போல அவனோட உடம்புல இருந்து ரத்தம் மலம் சிந்திக்கிட்டே இருக்க லீடர் நல்லா பாத்துக்க மகேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு போக ஆரம்பிக்கிறான். ஸ்பை கேர்ள்ஸ் இருக்காங்க அவங்க வந்து ரெக்கவர் ஆயிட்டாங்க போல. இப்போ காகிமுரா கிட்ட இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும்போது இதை பத்தி எப்ப பேசிட்டு போயிட்டு இருப்பாங்களா இதான் மேல இருந்து யாரோ ஒருத்தர் கேட்கற மாதிரி காமிக்கிறாங்க. அது சீனே அந்த ஸ்டேஞ்சான ஆள் இவங்க 2 பேருக்கு முன்னாடி வந்து நிற்க யாரும் சொல்லி பார்த்தா ஷீராவை பார்த்ததும் யார் ராணி அப்படின்னு சொல்லி கேட்க பின்னாடி இருக்கிற பொண்ணுக்கு இவன் யார் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. உடனே முன்னாடி இருக்கிற அலர்ட் பண்ணி எதுவும் பேசாதான் சொல்லிட்டு ஷீராவை பத்தி கொஞ்சம் பேச ஆரம்பிக்கிறான். காகிமுரா வந்து யார்கிட்ட எல்லாம் ஜாகிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாரு போல. அதுல ஷீரா தான் முக்கியமா இருக்கிறான். அவன் எந்த கொஸ்டின் கேட்டாலும் அவனுக்கு ஆன்சர் சொல்லிருங்க, அவன் வந்து ஒரு கிறுக்கு, அவன் என்ன கேட்டாலும் அவனுக்கு பதில் சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. அதை வந்து இவங்க இப்ப யோசிச்சு பார்க்க ஷீரா இவங்க 2 பேரையும் பார்த்து இப்போ மாஞ்சி நேத்தோட ஒரு பேர் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது சீனங்க கட் பண்ண மாஞ்சி வந்து ஒரு குதிரை வண்டியில போயிட்டு இருப்பாரு. அந்த குதிரை வண்டியை ஓட்டுறவர்கிட்டயோ என்ன எவ்வளவு நேரப்பா அவன் வண்டி வந்து ஸ்பீடா போகாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க. வண்டி ஒரு காலத்துல ஸ்பீடா தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வண்டியை நுப்பாட்டுறான். என்னடா ஆச்சு நுப்பாட்டிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெளியே வந்து பார்க்கும்போது முன்னாடி போயிட்டு இருந்த குதிரை வண்டி காரணம் அந்த குதிரையும் யாரோ ஒருத்தர் வெட்டி போட்டுட்டு வண்டியில இருந்து யாரோ ஒருத்தர்
எடுத்து தூக்கிட்டு போறத நம்ம ஹீரோ பாக்குறாரு. அடுத்த சீனா இந்த ஸ்பை கேர்ள்ஸ் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவன் அப்படி கேட்கும்போது எனக்கு வேற வழியே தெரியல உண்மையை சொல்றது தவிர அப்படின்னு சொல்லிட்டு ரவுண்ட் ஹேர் வச்சுட்டு பால அவன் சொல்லும்போது அவங்க அப்படியே திரும்பி வந்துட்டு இருப்பாங்க போல. வழியில நிறைய பேரை கொண்டு போட்டுட்டு போயிருக்கான். அதை பார்த்து அவங்க 2 பேரும் ஆச்சரியப்பட ஹீரோ இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வந்துட்டாரு. அவனை பிடிச்சி எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இதே இருந்தா அதான் கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனா நம்ம ஹீரோக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரியான ஆள் கிடையாதுன்னு. என்னை கொன்ன பிறகு நீ அவளை துடிக்க கொலை பண்ணுவ, அப்படிப்பட்ட ஆள் தான் நீ. இப்போ அவளை எங்க வச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவன் என்ன உயிரோட தான்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ கேட்டாலும் நான் சொல்ற முறையில் இப்போ இல்லை, நீ கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா அந்த ஒரு பையன் இருக்காள் அவன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த சைடு பாக்குறாரு. யாருன்னு சொல்லி பார்த்தா ரென்சோ. அதை பார்த்து நம்ம ஹீரோ கொஞ்சம் டெவைட் ஆகக்கூடிய அந்த ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோவை அடிக்கிறதுக்காக வருவான். நம்ம ஹீரோ அவனோட அட்டாக்கை தடுத்துட்டு கொஞ்சம் ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா நம்ம ஹீரோவோட கை எடுத்துட்டு போயிருப்பான், அதை எடுத்து அவனோட கையில ஒட்டி வச்சிருக்கான். ஸோ பேசிக்கலி இதுக்கான அர்த்தம் என்ன, அவனை இமாட்டல் ஆயிருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்க சமயத்துல இங்க ரென்சோ ஏதோ ஒரு லேக்கை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறான். அங்க போய் பார்த்தா அந்த ரிவர்ல தான் ரின்ன கட்டி வச்சிருக்கானுங்க. குளிரா இருக்கக்கூடிய இந்த ஒரு இடத்துல ரின் அந்த தண்ணிக்குள்ள கட்டி வச்சிருக்கானுங்க. இருந்தாலும் ரின் அதை பத்தி கவலைப்படல. சோ பார்த்து ரென்சோ அவன் ரொம்பவே தப்பானாலும் அவன் கூட சேர்ந்து இருக்காத, நீ அவனை விட்டு தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பாப்பா. ஆனா அவன் ரென்சோவை என்ன சொல்லி மடக்கணும்னு தெரியல. ஒரு மாதிரி அவன் என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய ஒரு பப்பட் மாதிரி நின்றுட்டு இருக்கான். அதே சமயத்துல நம்ம ஹீரோவும் ஷிராவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் ஷிரா அவனுக்கு எப்படி இந்த ஸ்கேட் பெட்வார்ம் பத்தி தெரியும் அப்படிங்கிறத பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு சாம்ராய் ஷிரா கிட்ட இந்த நோட்டீஸை கொடுத்துட்டு போயிருக்காரு. அந்த ஸ்கேட் பெட்வார்ம் பத்தி ரிசர்ச் பண்ணது படிச்ச பிறகுதான் இவனுக்கு இம்மார்டாலிட்டி அப்படிங்கிற ஒன்று இருக்கு அப்படிங்கிறதே தெரிஞ்சிருக்க முழுசா. அதுக்கடுத்து இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. அப்பதான் ஒரு கட்டத்துல ஷிரா சொல்றான், அந்த பொண்ணு உயிரோட மட்டும்தான் இருக்காளேன்னு சொன்னேனே தவிர அந்த பொண்ணு சேஃப்டியா தான் இருக்காளா அப்படிங்கிறத நான் சொல்லல அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த லேக்கு கிட்ட பாக்குறாரு. ரின் அங்க ஒரு மாதிரி உறைஞ்சு சாகுற தருவாயில இருக்கா. நம்ம ஹீரோ விட மாட்டேங்கிறானா. உடனே நம்ம ஹீரோ அவனோட நெஞ்சிலே ஒரு வெட்டு போட்டுட்டு ரின்னை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. இது கீச்சு கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருச்சு நம்ம ஹீரோ நோக்கி நடந்து வந்துட்டு இருக்கு. அப்ப யாரோ ஒருத்தர் குதிரையில இவனை இடிக்கிறாங்க. அனாட்சோ மகேட்ஸோ ஹிட்டாகி துறைமுகத்தை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இவன் உடையில வந்துட்டானா. இவன் மேல தெரியாம மகேட்ஸ் இடிச்சிருவான். மகேட்ஸ் அனாட்சோ நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்க கிட்ட சாரி மட்டும் கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போக இவன் இடிச்சது ஷீரா தான் அப்படிங்கிறது தெரியாது. சோ சார் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போகும்போது அங்க ஷீரா கொஞ்சம் கொஞ்சமா எழுந்திருச்சு. தம்பி என்னையப்பா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மூஞ்சை காமிக்க வரல. கேட்ட உடனே மகேட்ஸ் அவனோட 2 கத்தியை எடுத்து அவனோட செஸ்ட்லயே சொருகிடுவான். அவன் இவனை தடுக்க முடியாது. இப்ப இம்மாட்டல் வரையா அந்த கத்தியை பிடிங்கி மகேட்ஸ் கீழே அடிச்சு போட்டுட்டு கையில 1 காலில் 1 2 சோட குத்தி வைக்க அவ்வளவுதான். அங்க மகேட்ஸ் கத்துற சத்தம் இங்க வரைக்கும் கேட்கும். ஹீரோ ரின் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டாரு. அங்க ரின்னை காப்பாத்தலாம்னு சொல்லி போகும்போது முன்னாடி ரின்ஸ் நின்றுட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அவன் கூட சண்டை போட போகல. கத்தி எடுத்து வாயில வச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டா ரிவர்க்குள்ளேயே குதிச்சிருவாரு. அவருக்கு ரின்னை கட்டி வச்சிருக்கக்கூடிய 2 கயிறையும் அவுத்து விட ரின்ஸ் ஏதோ சொல்லணும்னு வருவான், சொல்ல மாட்டான். அவுத்து விட்ட உடனே ரின் டப்படப்பன்னு கீழே போக ஆரம்பிக்கிறான். என்னன்னு சொல்லி பார்த்தா காலில் ஒரு கல்லை கட்டி வச்சிருக்கான். ரின் படார்னு கீழே போன பதட்டத்துல கத்தி எங்கேயோ விட்டுருப்பாரு. ஆஞ்சு கீழே போய் கயிறு அவுத்து பார்ப்பாரு. பட் அவரால் அவுக்க முடியல. உடனே மேல ரின்ஸா கிட்ட ஹெல்ப் கேட்பாரு. அங்க இருக்கக்கூடிய ஸ்வேர்ல ஏதாட்டும் ஒன்னே மண்ணு மட்டும் எனக்கு எடுத்து போடு, அதுக்கடுத்து நான் மேல வந்த பிறகு நீ என்ன வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஒண்ணுமே பண்ணாம அப்படியே நிற்பான். நம்ம ஹீரோவாலையும் கொஞ்ச நேரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமை ஆகுது. ஏன்னா அந்த இடத்துக்கு கீச்சும் வந்துட்டான். நம்ம ஹீரோ கிட்ட அந்த பொண்ணு அப்படியே தொங்கிட்டு இருந்தா கூட கொஞ்ச நேரம் உயிரோட இருந்திருப்பா. இப்போ அந்த பொண்ணை இப்படி கொலை பண்ணிட்டே மாஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம ஹீரோ கீழே பேர் இன்னைக்கு வாய் வழியா மூச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. சமிதா கீச் அந்த இடத்த விட்டு போறதுக்கு முன்னாடி ரென்சோ கிட்ட நீ எல்லாவெல்லாம் கரெக்டா பண்ணிட்டு இருக்க, இப்படியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போக நம்ம ஹீரோ அந்த கயிறை பல்ல வச்சாட்ட கடிச்சு பிச்சு பார்த்துலாம் ட்ரை பண்ணுவாரு. ஆனா அவரோட பல்லு மட்டும் தான் பிஞ்சிட்டு மிச்சம் அந்த கயிறுக்கு ஒண்ணுமே இருக்காது. ரென்சோ ரின் அவளுக்கு பண்ண நல்லதெல்லாம் நினைச்சு அழுத்துட்டு இருப்பான். ஆனா ஹெல்ப் பண்ண போக மாட்டான். ஏன்னா அங்க நம்ம ஸ்பை கேர்ல ஒருத்தி பாஞ்சு நம்ம ஹீரோக்கு அங்க ஹெல்ப் பண்ணலான்னு வரேன். மகேட்ஸ் பிளாண்ட் ஹேண்ட் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்பை கேர் காப்பாத்துறா. முதல்ல காப்பாத்துறா. அவன் தான் மகேட்ஸ் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும்ல. கொஞ்ச நேரம் கடிச்சு வந்திருந்தான் செத்துருப்பானே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள யோசிச்சுட்டுப்பா. 2 அசாசியனும் பயங்கரமான ஃபைட் இல்லாதனால ரொம்ப ஸ்பீடா ஓடுவாளுங்களே. கீச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கீச்சிக்கு இவன் எங்க இருந்து வாரா அப்படிங்கிறதே தெரியல. ஆனா அந்த அளவுக்கு ஸ்பீடா இருக்கா. ஒரு கட்டத்துல அவன் எந்த சைடு இருந்து வாரா அப்படிங்கிறத கடிச்சு ஒரு அடி அடிப்பானா. அவ்வளவுதான் அந்த பொண்ணை கீழே படுக்க போட்டு அவங்களோட சிக்னேச்சரான மூவ் போடலான்னு போகும்போது வேலை எந்தியில் அவன் மேல மோடு விட்டுறான் அப்படின்னு சொல்லி கத்திட்டுப்பாளா. பொண்ணு தானே கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ஷர்ட்டை வெட்டி எடுத்துருவான். அவ்வளவுதான் என்ன கொலை பண்ணிடாத என்ன மன்னிச்சிட அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வைப்பாளா. கீச்சும் என்னமோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பின்னாடி ஒரு ஷாட் இறங்கும். கரெக்டா அவனோட செஸ்ட்லயே இறங்கும். யார் குத்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இருந்தா மகேஷை தூக்கி வீசி இருப்பான். கரெக்டா இல்ல குத்துனாதான் வலிக்குமே. உடனே இவனும் மகேஷை நோக்கி போக ஆரம்பிக்க இந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ அவன் கிட்ட கேட்கிறாரு, எனக்கு செஸ்ட்ல அடிப்பட்டா வழியில கதற ஆரம்பிச்சிருவேன், நீ ஒரு வழியும் ஃபீல் பண்ணல, அதை வச்சு பார்க்கும்போது உனக்கு எந்த உணர்ச்சி இல்லாம போயிடுச்சு அப்படிதானே அப்படி சொல்லிட்டு கேட்க மாட்டார் அடி அடையிறேன் அப்படிங்கிற பேர்ல ஏதோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அவனோட ஃபீலிங்கே அவன் இழந்துட்டான் போல. சோ இப்ப நம்ம ஹீரோ இங்க தனியா தான் நடந்து வச்சிருப்பாரு. அதை வச்சு அவன் 2 பேரையும் ஒரு மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறான். இங்க 2 பேருக்கும் முக்கியமான அந்த 2 பொண்ணுங்கிற நான் தானே கொலை பண்ணேன், இந்த 2 கையால தானே கொலை பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறான். கேட்ட நம்ம ஹீரோ அவனை கிறுக்கு பிடிச்சு அடிக்கலான்னு வர 2 பேரும் பைத்தியம் மாதிரி சண்டை போட ஆரம்பிக்கிறானுங்க. அடுத்த அவன் நம்ம ஹீரோ கீழே படுக்க போட்டு கை காலு மூஞ்சின் குத்துன்னு குத்த ஆரம்பிக்கிறான். ஹீரோட நிலைமையை உங்களுக்கு இப்ப காமிக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு கொடூரமா சிதைச்சு வச்சிருப்பான். நம்ம ஹீரோ கதையை மொத்தமா முடிச்சு கட்டுறதுக்கு முன்னாடி அவ்வளவுதான் நீ பேட்டேன்னா எனக்கு ஃபன்னே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மொத்தமா வெட்டி எடுத்துலாம் வரும்போது ஹீரோட உடம்பு ஆல்ரெடி கொஞ்சம் ஹீல் ஆயிடுச்சு. உடனே அவனோட கண்ணை பிடிங்கி எடுத்துருவாரு. ரெடி அவன் இம்மாட்டல் ஆறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணு போயிருக்கும். இப்போ இன்னொரு கண்ணும் போயிடுச்சா, கண்ணு தெரியாம முடிக்க ஆரம்பிக்கிறான். இது ஹீலே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்பதான் சொல்றாரு, சின்ன காயம் மட்டும்தான் ஹீல் ஆகும். ஆனா என்னோட ஒரே ஒரு கையை மட்டும் அட்டாச் பண்ணி நீ ஃபுல்
ஃபுல் பாடியை ஹீல் ஆகணும்னு நினைச்சானா அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. அடுத்து மகேட்ஸும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து அவனை வெட்டி பீஸ் பீஸா போட்டு வச்சிருப்பானுங்க. இப்படி அவன் போனது நல்லதா இருந்தாலும் எனக்கு கேட்டீங்கன்னா இவன் வந்து ஒரு பெஸ்ட் கேரக்டர் இந்த சீரீஸ்ல அப்படின்னு சொல்லுவேன். இந்த சீரீஸ்ல மெயின் ஆண்டகனிஸ்ட் சொல்றவனை விட நம்ம தான் ஒரு டிஃப்ரெண்டான வைப் கொடுத்துருப்பாப்புல. ஓகே, பக்கத்துக்கு வைப்பலாம். இவனை கண்டதனமா வெட்டி போட்டுட்டு அவங்க எல்லாரும் குதிரையில இந்த இடத்தோடு போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு நைட்டே ஆயிரம் ரென்சோ தான் இவன் கிட்ட வந்து என்னதான் நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சேர்த்துட்டு அப்படிங்கிறது சொல்லும்போது ஏன்னா அவனுக்கு இப்ப காது மட்டும் கேட்கும். கேட்டுதான் அந்த பொண்ணு இப்ப இல்லைன்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சுட்டு இருப்பானா. அப்ப அந்த இடத்துக்கு இவனோட ரத்தத்தை மோப்பம் பிடிச்சி அங்க இருக்கக்கூடிய காட்டு நாய்கள்லாம் வர ஆரம்பிக்குது. உடம்பை பிச்சு பீஸ் பீஸா எடுக்க அவனால எதுவுமே ஃபீல் பண்ண முடியல. கொடூரமான முறையில இறந்து போறான். சோ இந்த இடத்துல கீச்சியோட கதை முடியுது. ஷீரா தானே, கீச்சின்னு சொல்லிட்டேன், சரி. ஸோ இந்த எபிசோடு எப்படி கைஸ் இருந்தது? அடுத்த 2 எபிசோட் சேர்த்து ஒரு பாட்டாகவும் 2 எபிசோட தனியா போகலாம் அப்படின்னு இருக்கேன். மொத்தமா ஒரு 20 எபிசோடுக்குள்ள முடிச்சிடலாம். ஸோ யா, பாய் கைஸ்.